அம்மா வீட்டுக்கு தாங்க இன்றைக்கி வந்திருந்தோம். இந்த ரோஸ் செடி பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக மரம் மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வெட்டி விட்டு துளுத்து பூ வர ஆரம்பிச்சிருச்சுங்க. நல்லா டார்க் கலரு பூ பறிச்சு வச்சுட்டு பார்த்திங்கன்னா இந்த மிளகா செடி குட்டியூண்டு இருந்துச்சு. இப்போ பின்னாடி இருக்கிற ட்ரம்மு சைஸு பார்த்திங்கன்னா 5000 லிட்டர் அந்த ட்ரம்மு சைஸுக்கு பெரிய மரமாட்டம் வளர்ந்துருச்சு. இன்னும் காய் வரல, பூ நிறைய வச்சுருந்தது. கனகாமர செடியில் பார்த்திங்கன்னா அவ்வளோ பூ பூத்துருக்கு. எங்கள் அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா பூ கட்ட தெரியாது, அதனால் பார்த்திங்கன்னா பறித்து எனக்கு தான் கொடுத்து விடுவாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதெல்லாம் பறித்து போடுறதுக்கு கைக்கு கொட்டைப்பிடி தான் சிக்குதுன்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். எங்கள் அம்மாவும் பார்த்திங்கன்னா எனக்கு பறித்து கொடுத்தாங்க. பூவெல்லாம் கட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 2 முளை பக்கமாக வரும். எங்கள் அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா நான் கட்டிட்டு அதுக்கப்புறம் என் தம்பி வந்தாங்கன்னா கொடுத்து விடுவேன், அப்போ வந்தாலும் கொடுத்து விட்டுருவேன். இது பார்த்திங்கன்னா அந்த சுடுகாட்டு மல்லின்னு சொல்லுவாங்க. சும்மா ஒரு செடி இருந்தது தான், அதில் நல்லா பூ நிறைய பூத்து இருந்தது. கனகாமர செடி பார்த்திங்கன்னா நான் அப்பப்போ வாங்கிட்டு போய் வைப்பேன், செத்து போயிடுது, இல்லைனா ஆடு கடிச்சுப்படுது. இந்த டைம் நான் ஒரு 4-5 செடி இருக்குதுங்க, வாங்கிட்டு போய் வைக்கணும். பூவெல்லாம் பறித்து பேக் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா கொய்யாக்கா இருந்ததா, சரி அதையும் பறிச்சிக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் செங்காயாக இருக்கும்போது சாப்பிட்டா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெத்தலை கொடி வச்சுருக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா சாமிக்கு மாலை கட்டுவாங்களே அந்த வெத்தலை தான், ஆனால் வந்து வாய்க்கு போட்டாலும் இது நல்லா இருக்குதுன்னாங்க. அதனால் ஆயாக்கு கொஞ்சம் பறித்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பெரிய கொய்யாக்கா இருந்தது, அதை சரி 2 பறித்து வச்சிடலான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா மாவு கொடுத்தாங்க. எல்லாத்தையும் தூக்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இங்கே முல்லைப்பூ வந்துட்டு பறிச்சாச்சுங்க.